அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், என்னோடு கூட நான் அளிக்கும் பலன் வருகிறது என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய கிரியைக்கேற்ற பலனை கொடுப்பீர் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்க விழிப்புள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், உம்முடைய வருகைக்கு ஆயத்தமானவர்களாய் எப்பொழுதும் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 13வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அவன் ஒரு கேள்வியை கேட்கிறான், ரட்சிக்கப்படுறவங்க சில பேர் தானா, எல்லாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா அப்படின்றத அவனுடைய கேள்வி. அதற்கு அவ, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். இடுக்கமான வாசல் அப்படின்றத மத்தேயுல தெளிவா சொல்லியிருக்கு. இடுக்கமான மத்தேயு 7வது அதிகாரம் 13-14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கேட்டுக்கு போகிற வாசல், நரகத்துக்கு போற வாசல் நல்ல விரிவா இருக்கு, நிறைய பேர் அதுல பிரவேசிக்கிறாங்க. அது ஈஸியா அதுக்குள்ள பிரவேசித்தரலாம். ஆனா ஜீவனுக்கு போகிற வாசல், பரலோகத்துக்கு போற வாசல் ரொம்ப இடுக்கமானது, வழி நெருக்கமானது, இஷ்டம் போல வாழ முடியாது. தேவனுக்கு பிரியமா வாழ்ற வாழ்க்கை கடினமா இருந்தாலும் அதுல கர்த்தர் நம்ம கூட இருப்பாங்க. இடுக்கமான வாசல், நெருக்கமான வழி, ஆனா கண்டுபிடிக்கிறவங்க ஒரு சிலர் தான், கொஞ்சம் பேர் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஜீவனுக்கு போகிற வாசல் இயேசு கிறிஸ்து யோவான் 14ல சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என் வழியா இல்லாம பிதாவின் இடத்துல ஒருவரும் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமா வாழும்போது மாத்திரமே அந்த ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியும். அதத்தான் இங்க இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேரு ஜீவனுக்கு அந்த வாசல் வழியா பிரவேசிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஜீவனுக்கு போகணும், பரலோகம் போகணும் அப்படின்னு வகை தேடுறாங்க. ஆனா அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இயேசுதான் வழி, அவர் வழியாத்தான் பரலோகம் போக முடியும். வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். ஒரு வீடு எஜமான் கதவை பூட்டிடுறான். பூட்டின பிறகு வெளியே நிக்கிறவங்க கூப்பிடுறாங்க, கதவை தட்டுறாங்க. கதவை தட்டும் போது திறக்க வேண்டும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப உள்ள இருக்க எஜமான் சொல்றான், நீங்க யாரு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்கு உவமையா சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு உவமையா சொல்லப்பட்டிருக்கு. அவர் தம்முடையவர்களை சேர்த்து கொள்வாரு. அதுக்கப்புறம் கதவை தட்டினா அதுக்கப்புறம் ரட்சிப்பு கிடையாது. கதவு மூடப்பட்ட பிறகு நியாய தீர்ப்பு தான். இந்த கிருபையின் நாட்களை நம்ம இழந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவருடைய வருகை நாள்ல நாம கூப்பிட்டாலும் அது பிரயோஜனம் கிடையாது. அப்ப உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லிடுவார். அப்ப இந்த நாட்கள்ல கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் நாட்கள்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமா வாழும்போது அந்த பரலோகத்துல பிரவேசிக்க முடியும். கதவுகள் பூட்டப்பட்டுட்டா அதுக்கப்புறம் திறக்கப்படாது. ஆனாலும் நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும்
என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார். அக்கிரமக்கார உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நீங்க அக்கிரமம் செய்யறவங்க, என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு எஜமான் சொல்லிடுவான். அதே மாதிரி ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொள்ளாத கூட்டத்தை ஒன்னும் பண்ண முடியாது. அந்த நாட்கள்ல ரட்சிப்பு கிடையாது. நியாய தீர்ப்பு நாள் தான் அது. அந்த நாட்கள்ல கிருபை கிடையாது, நியாய தீர்ப்பு தான் நடைபெறும். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும், அந்த பரலோக ராஜ்யத்துல, தேவனுடைய ராஜ்யத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த முற்பிதாக்கள் எல்லாம் இருப்பாங்க. சகல தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றவங்க, அவங்கெல்லாம் அந்த தேவனுடைய ராஜ்யத்துல இருப்பாங்க. உங்களையோ புறம்பே தள்ளுகிறவர்களாக காணும் போது, உங்களையோ அப்படின்னா கிருபையின் நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாத மக்களை, உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். அங்க அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல போடப்படுவோம். இது நரகம். இந்த நரகத்துல போடப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லியிருக்கு, ஜீவ புஸ்தகத்துல யார் பேர் எழுதப்படலோ அவங்கெல்லாம் அக்கினி கடல்ல போடப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். 4 திசையில இருக்கிற ஜனங்களும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அவங்க தேவனுடைய ராஜ்யத்துல பந்தி இருப்பாங்க. மத்தேயு 24வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில 4 திசையில இருக்க ஜனங்களும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. கூட்டி சேர்க்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துல பந்தி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 9வது வசனத்துல ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள்ல விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்க ஒரு விருந்து இருக்கு, அந்த விருந்துல பந்தி இருக்கிறவர்களாய் காணப்படுவோம். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோராவார்கள், பிந்தினோர் முந்தினோராவார்கள் என்றார். முந்தினோர் அப்படின்றது யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு வந்தாரு. ஆனா யூதர்கள் இயேசுவ தேவனுடைய குமாரன் மேசியான் ஏற்றுக்கொள்ளல. அதனால பிந்தினோராகிய புறஜாதியினருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. புறஜாதியினர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அதனால பிந்தி இருக்கிறவங்க முந்தினோர் ஆயிட்டாங்க. இத குறிச்சு ரோமர் 11வது அதிகாரத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவ யூதர்கள் புறக்கணித்ததுனால புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட்டு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறான் என்றார்கள். பரிசேயர் சொல்றாங்க, இங்க இருக்காதீங்க, ஏரோது உங்களை கொலை செய்திருவான், இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு லூக்கா 12வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள்ல ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருந்தாரு. சரீரத்தை மாத்திரம் அழிக்க வல்ல மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, பரலோகத்துல இருக்கிற தேவனுக்கு மாத்திரம், நரகத்துல தள்ள வல்லமை உள்ள தேவனுக்கு மாத்திரம் பயந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்திருந்தார். ஆனா இங்க பரிசேயர் இயேசுவை பயமுறுத்துறாங்க, கொலை செஞ்சிருவாங்க உங்களை, அதனால இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். ஆனா அவர் அதை குறிச்சு ஒரு பயமும் வெளிப்படுத்தல. ஏரோது கொலை செஞ்சிருவான் அதெல்லாம் பத்தி அவர் சொல்லல. தன்னுடைய பிளான, தேவன் தனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிப்பேன், தேவ சித்தம் செய்து முடிப்பேன் அப்படின்றதுல தெளிவா இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, இன்றைக்கும்
நாளைக்கும் இன்னைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி அவருடைய ஊழியத்தை சொல்றாரு. வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கி இந்த 2 காரியமும் செய்து 3ஆம் நாளில் நிறைவடைவேன். எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் செய்து முடித்து இருவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். 3 நாள் நான் நடமாடணும், செயல்படணும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். இங்க நரின்னு சொல்லியிருக்கிறது ஏரோத சொல்லியிருக்கு. ஏரோதிட்ட போய் சொல்லுங்க, எருசலேமுக்கு வெளியே தீர்க்கதரிசி மடிந்து போவதில்லை அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா மறுரூப மலையில கூட எலியாவும் மோசேயும் இயேசுவும் 3 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கூட எருசலேம்ல நடக்க போற தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து பேசினாங்க அப்படின்றத பார்த்தோம். அதனால அவருக்கு நல்லா தெரியும் எருசலேம்ல சிலுவை மரணம் இருக்கு, தன்னுடைய மரணம் அங்க நடக்க போகுது அப்படின்றது தெரியும். அதனால எருசலேம்ல தான் இருப்பேன் அப்படின்றத போய் நீங்க அந்த நரிக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றார். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிந்தவர்களே. எருசலேம்ல அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை அவங்க கல்லெறிந்து கொன்னாங்க. யூதர்கள் தீர்க்கதரிசிகளை அநேகரை கல்லெறிந்து கொன்னாங்க. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். கோழி எப்படி தன்னோட செட்டையின் கீழே எல்லா குஞ்சுகளையும் கூட்டி சேர்த்துறோம், அது மாதிரி நான் எத்தனையோ தரம் உங்களை கூட்டி சேர்க்கறதுக்கு மனதாயிருந்தேன். நீங்க எல்லாம் என்னோட சட்டையின் கீழே வரணும், என்னோட பாதுகாப்புல இருக்கணும் அப்படின்னு நான் எத்தனையோ முறை உங்களை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். இயேசு அவங்கள சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தாரு. உங்களுக்கோ மனதில்லாமல் போயிடுச்சு. ஆனா யூதர்கள் இயேசுவ தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்ளாம புறக்கணித்ததுனால அவங்களுக்கு மனசு இல்ல, இயேசுடைய பாதுகாப்புக்குள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு மனதில்லாமல் போயிடுச்சு. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாகி விடப்படும். எருசலேம்ல ஒரு அழிவு வருது. அப்ப அந்த ஆலயத்தை முற்றிலுமா இல்லாம அழித்து போட்டாங்க. அதைத்தான் இங்க சொல்றாரு. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வரும் அளவும், நீங்க எப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரே கர்த்தர்ன்னு ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு நீங்க எப்ப சொல்றீங்களோ அது வரைக்கும் என்னை காணாதிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவருடைய 2வது வருகையில யூதர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, அவங்க எல்லாரும் இயேசுவ மேசியாவா ஏற்றுக்கொள்ளும் போது அது வரைக்கும் என்னைய காண மாட்டீங்க அப்படின்னு சொல்றார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு அவங்ககிட்ட பேசினாரு. அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, ஒருத்த கேக்குறான், கொஞ்சம் பேர் தான் ரட்சிக்கப்படுவாங்களா அப்படின்னு, சிலர் தான் ரட்சிக்கப்படுவாங்களான்னு கேட்டவுடனே இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிங்க. ஆனா நிறைய பேரு அதை கண்டுபிடிக்கல, அவங்களால உள்ள வர முடியல. பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழையிறதுக்கு இயேசுதான் வழி, அதை ஒரு சிலர் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றத சொல்லியிருக்கு. அவருடைய இந்த கிருபையா கொடுத்த நாட்கள்ல நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலைன்னா கதவு மூடின பிறகு எவ்வளோ கூப்பிட்டாலும் எஜமா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறது மாதிரி, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. அதனால கிருபையின் நாட்கள்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியா நமக்கு வாழணும். கடைசி வரையும் தான் அவருக்கு உண்மையா இருக்கணும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பாங்க.
ஆனா நீங்க வந்து அழுகையும் பற்கடிப்பான இடத்துக்கு தள்ளப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த கூட்ட ஜனங்கள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதனால நரகத்துல தள்ளப்படுறாங்க. முந்தினோர் பிந்தினோர் ஆவாங்க, பிந்தினோர் முந்தினோர் ஆவாங்க. யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதனால அவங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்தை அவங்க இழந்து போயிட்டாங்க. புறஜாதியினர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறவங்க ஆகிட்டாங்க. அப்ப பரிசேயர் சொல்றாங்க, ஏரோது உங்களை கொலை செய்ய வகை தேடுறான், அதனால இங்க இருந்து போயிருங்கன்னு சொன்ன உடனே, நான் இன்னைக்கும் நாளைக்கு 3ஆம் நாள்லயும் வியாதியஸ்தரை சுகமாக்கி பிசாசுகளை துரத்தி என்னுடைய வேலையை நிறைவு செய்வேன். எருசலேம்ல தான் தீர்க்கதரிசிகள், ஒரு தீர்க்கதரிசியும் எருசலேமுக்கு புறம்பே மடிந்து போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவ திட்டத்தை அறிந்து செயல்படுறவரா, தன்னுடைய அந்த நாள்ல தனக்குரிய பிளான் எல்லாம் கரெக்டா அறிந்து செயல்பட்டவரா பேசினாரு. மரணத்தை குறிச்சு எந்த பயமும் அவரிடத்துல காணப்படவில்லை. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிற வண்ணமா நான் உங்களை கூட்டி சேர்க்க மனசா இருந்தேன், ஆனா நீங்க வந்து என்னை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசு இல்லைன்னு சொல்றாரு. உங்க வீடு பாழாகப்படும். நீங்க எப்ப வந்து கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் இயேசுவ மேசியாவா எப்ப ஏற்றுக்கொள்றீங்களோ அந்த நாள் வர்ற வரைக்கும் என்னை காண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேசினாரு. 2ஆம் வருகையில தான் ஒரு யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை சந்திக்க ஆயத்தமாகும் போது அவரை காண்பார்கள் அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சீக்கிரமாய் வரப்போகிறீர். நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் உம்மை எதிர்கொள்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த கிருபையின் நாட்கள்ல ஆண்டவரே அநேகர் உம்மை அறிந்து கொள்ள, உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள, உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க. எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் நாங்களும் எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாய் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எப்படி தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட்டீரோ அது போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் உடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. சத்தியத்தை சரியாய் உபதேசிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.